ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப்புக்கும் சரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி 3 பேத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் வரும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்திங்கன்னா சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோவை போய் பார்க்குறவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி சாப்டர் 1க்கும் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்ப்போம் மெமரி டிவைசஸ். எ மெமரி இஸ் ஜஸ்ட் லைக் எ ஹியூமன் பிரைன். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மெமரினா என்னென்னா நம்ம ஹியூமன் பிரைன் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணணும்னா டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா மெமரி டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் மெமரின்றது பார்த்திங்கன்னா இஸ் தி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேறு டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர். என்னென்னா கம்ப்யூட்டர் மெமரின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதா என்னென்னா கம்ப்யூட்டர் மெமரி. அது என்னென்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும். ஸோ there are 2 types of accessing method to access the memory. ஸோ 2 types ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மெமரியில் இருக்கிறத ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதை அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 types ஆஃப் மெத்தட் இருக்குது. அது என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா they are sequential access and random access. ஸோ 2 மெத்தட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா மெமரியில் இருக்கிறத நம்ம ரீட் பண்ணலாம் அண்ட் ரீட் பண்ணலாம், இல்லாட்டி ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு 2 மெத்தட்ஸ். என்ன மெத்தட்னா sequential access and random access. இன் sequential accessல பார்த்தீங்கன்னா இந்த மெமரி இஸ் அக்சஸ்ட் இன் அன் ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். இந்த சீக்வன்சியல் ஆக்சஸ் எப்படி பண்ணணும்னா அந்த மெமரியில் இருக்கிறத நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்டார்டிங் ஆர்டர் வைஸாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆர்டராக தான் பண்ண முடியும். 1 2 3 படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா மெமரி டிவைஸில் ஃபஸ்ட் பிளேஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும், அடுத்து ரெண்டாவது இருக்கிறது, அந்த மாதிரி ஆர்டராக தான் போகும். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இன் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ் directly without navigating through previous bytes. ஸோ ஆனால் ரேண்டம் ஆக்சஸில் நீங்கள் எங்கே இருக்குது, இப்போ தேர்ட் பிளேஸில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். சீக்வன்சியல் ஆக்சஸ்னால் ஆர்டராக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ரேண்டம் ஆக்சஸ்னால் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ் டைரக்ட்லி. ஸோ டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி, ஸ்பீட் அண்ட் காஸ்ட். ஸோ டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கெப்பாசிட்டி, ஸ்பீடு, காஸ்ட் பேஸ் பண்ணி. ஸோ பாருங்கள், கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ கீழேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கெப்பாசிட்டியாக இருக்கும், ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட் வருது. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோயர் காஸ்ட்னு வருது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ஃபஸ்ட்டு மெமரி டிவைசஸில் இருக்க ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் பற்றி பார்க்க போகிறோம். ரேமோட ஃபுல் ஃபார்ம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறோம். மெயின் மெமரின்னு சொல்லலாம், இல்லாட்டி ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இது எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டரில் ஒரு சிப்பு மாதிரி இருக்கும், ஐசின்னா சிப்பு. ஸோ இன்டகிரேட்டட் சிப்பு மாதிரி சர்க்யூட்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஐசி சிப் மாதிரி இருக்கும்னு. இட் இஸ் அ பிளேஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் வேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா இன் கரண்ட் யூஸ் ஆர் கெப்ட் டெம்பரலி. ஸோ தட் கேன் பி ஆக்சஸ் பை தி கம்ப்யூட்டர் ப்ராசஸர். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது எங்கே இருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், டேட்டாலாம் கரண்ட்டாக யூஸ் பண்ணி டெம்பரவரியாக யூஸ் பண்ணுற இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ the smallest unit of information that can be stored in the memory is called as a bit. ஸோ நம்ம என்னென்னா இப்போ ஒரு நம்ம பிட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டோர் பண்ணுற மெமரியை என்னென்னா இந்த ஸ்மாலஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம்னா பிட்டுன்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் that can be stored in the memory is called as bit. The memory can be accessed by a collection of 8 bits which is called as byte. ஸோ 8 பிட்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணதில் அதை தான் பிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ 8 bits ஈக்குவல் டு 1 பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பைட்ஸ் ஆர் ரெஃபர்ட் பை பி. ஸோ கேப்ஸ் பியில் ரெஃபர் பண்ணுறாங்க. இஃப் எ கம்ப்யூட்டர் ஹேஸ் 1 megabyte ஆஃப் மெமரி தென் இட் கேன் ஸ்டோர் 10 48 576 பைட்ஸ். ஸோ என்னென்னா 1 megabyte ஈக்குவல் டு
அதுக்குரிய இது கொடுத்துருக்காங்க 10,48,576 பைட்ஸ் வந்து அதுக்குரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ 1 MBனா என்னென்னா 1 MB இஸ் 1024 KBன்னு சொல்கிறாங்க. 1 KB பார்த்திங்கன்னா 1024 பைட்ஸு. ஸோ 1024 × 1024 தான் என்னென்னா இந்த மாதிரி வருது உங்களுக்கு. ஸோ 1 மெகாபைட் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது வந்து இம்பார்ட்டன்ட் பிட்டுன்ற கொஷின்ஸ் வரலாம். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி இஸ் கால்ட் அஸ் ஏ பிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். So RAM is a volatile memory, which means that the information stored in it is not permanent. இது என்னென்னா ரேம்ன்றது ஒரு வால்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணுறது வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகாது. இப்போ வந்து திடீர்னு வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்க டேட்டா எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதை தான் சொல்கிறோம் வால்டைல் மெமரி. ஸோ வால்டைல் மெமரினா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் is not permanent as soon as the power is turned off whenever the data that reside in RAM is lost ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் அலோஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். இது வந்து ரீட் பண்ணவும் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேம் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது. டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம்னு. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ரேமில் டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம்னு இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேம்ன்றது என்னென்னா ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே ஸ்டாட்டிக் ரேம்ன்றது பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் வந்து கம்மியாக தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து அதை விட டைனமிக்கை விட இது வந்து ஸ்டாட்டிக் ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் டைனமிக் ரேம். டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேம் வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டைனமிக் ரேம் பீயிங் ஏ காமன் டைப் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அதான் சொல்கிறாங்க டைனமிக் ரேம்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டாட்டிக் ரேம்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸ்டாட்டிக் ரேம் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு லெஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி பார்க்க போகிறோம். ரோம் RAM பார்த்தாச்சு, இப்போ ரோம் பார்க்க போகிறோம். ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷல் மெமரி இன் ஏ கம்ப்யூட்டர் வித் ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம் விச் கேனாட் பி மாடிஃபைடு. ஸோ இது வந்து ஸ்பெஷல் மெமரின்னு சொல்லலாம் கம்ப்யூட்டரில். இது என்னென்னா இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயே அதில் வந்து சில டேட்டாலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதா மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் தி கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னாஸ்டிக் ஆர் அவைலபிள் இன் RAM. அதில் இருக்க ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணால் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணவும் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் சச்சஸ் ப்ரோக்ராம்ஸ் தட் பூட்ஸ் த கம்ப்யூட்டர். ரோமில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா கம்ப்யூட்டரை பூட் பண்ணுறதுக்குரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் த டேட்டா ஹஸ் பீன் ரிட்டன் இன்டு எ ரோம் சிப் it cannot be modified or removed and can only be read. ROM retains its content even when the computer is turned off. So ROM is a நான் வால்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க. ரேம் பார்த்தோம் வால்டைல் மெமரி. அதில் என்ன பண்ணோம்னா டேட்டா வந்து இப்போ பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்க டேட்டா எல்லாமே லாஸ் ஆயிரும். ஆனால் ரோம் வந்து அப்படி கிடையாது. இதில் இருக்க டேட்டா வந்து லாஸ் ஆகாது. அதுதான் ரேமுக்கும் ரோமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஒன்ஸ் த டேட்டா ஹஸ் பீன் ரிட்டன் ஆன் டு ROM சிப் இட் கேனாட் பி மாடிஃபைடு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து டேட்டாவை ரிட்டன் பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாடிஃபை பண்ண முடியாது, அப்புறம் ரிமூவும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ பவர் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் ரோமில் இருக்க கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோன்னா நான் வால்டைல் மெமரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேமுக்கும் ரோமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பின்னாடி உங்களுக்கு 12th அப்புறம் காலேஜுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்வியூக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு PROM பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பற்றி பார்க்க போகிறோம். PROM is also a non-volatile memory on which data can be written only once. இது என்னென்னா non-volatile memoryன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டேட்டா வந்து only once மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ரிட்டன் பண்ண முடியும். once a program has been written onto a PROM it remains there forever. ஸோ ஒரு டைம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த இதில் வந்து PROMல எழுதியாச்சுன்னா அது வந்து எப்பயுமே இருக்கும்னு சொல்கிறாங்க.
Unlike the main memory, PROM retains their contents even when the computer is turned off. ஸோ PROM வந்து கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ PROMக்கும் ROMக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். PROM differs from ROM. PROM is manufactured as a blank memory, whereas a ROM is programmed during the manufacturing process itself. ஸோ என்னென்னா ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே நான் வால்டைல் மெமரி தான். பட் வந்து என்னென்னா PROM வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்பே blank மெமரியாக தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ROM பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ROM அதில் வந்து ப்ரீ ரெக்கார்டடாக வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ROM இஸ் ஏ ப்ரோக்ராம்டு டியூரிங் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இட் செல்ஃப். ஸோ அதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயே அதில் வந்து ப்ரோக்ராம்டு ப்ரீ ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் PROMக்கும் ROMக்கும். PROM programmer or a PROM burner is used to write data to a PROM chip. PROM programmer or a PROM burner is used to write data to a PROM chip. என்ன பண்ண PROM programmer வந்து என்ன பண்ணுவாங்கன்னா PROM சிப்பில் வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா பர்னிங் த PROM சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஏ PROM இஸ் கால்ட் த பர்னிங் த PROMன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது EPROM, எரிசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பற்றி பார்க்க போகிறோம். எரிசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி விச் சர்வ்ஸ் அஸ் ஏ PROM. ஸோ இதுவும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா இட் சர்வ்ஸ் அஸ் ஏ PROM பட் த கண்டென்ட் கேன் பி எரேஸ்டு யூஸிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ இதுவும் என்னென்னா PROM மாதிரி தான். பட் என்னென்னா அதில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக தான் என்ன பண்ணணும்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக தான் அதில் இருக்க கண்டென்ட் வந்து எரேஸ் ஆகும். ஸோ EPROM retain its content until it's exposed to ultraviolet. ஸோ அல்ட்ராவயலட் ரேஸ் காட்டுற வரைக்கும் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு த அல்ட்ராவயலட் லைட் கிளியர் இட்ஸ் கண்டென்ட்ஸ் மேக்கிங் இட் பாசிபிள் டு ரீப்ரோக்ராம் த மெமரி. ஸோ என்னென்னா அதில் இருக்க கண்டென்ட்ஸ் அல்ட்ராவயலட் மூலமாக நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீப்ரோக்ராமும் பண்ணலாம். ஸோ திரும்பியும் அதில் வந்து ரைட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் EPROM டிஃபர்ஸ் ஃப்ரம் PROM. ஸோ EPROMக்கும் PROMக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் PROM கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் கேனாட் பி எரேஸ்டு. ஸோ ஒரு டைம் நம்ம வந்து PROMல ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எப்பயுமே எரேஸ் பண்ண முடியாது, கேனாட் பி எரேஸ்டு. பட் வந்து EPROM ஆர் யூஸ்டு ஒய்ட்லி இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ EPROMல பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம வந்து PROMல வந்து ஒரு டைம் நம்ம வந்து ரிட்டன் பண்ணிட்டு அதை வந்து எரேஸ் பண்ண முடியாது. பட் வந்து EPROMல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டைம் எழுதிட்டா திரும்பியும் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமாக வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி ரீப்ரோக்ராம் பண்ணலாம். இதுதான் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு EPROM ஆர் ஒய்ட்லி யூஸ்டு இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். மெயினாக வந்து EPROM வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிகாஸ் தே எனேபிள் தி மேனுஃபேக்சர் டு சேஞ்ச் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் த PROM டு ரீப்ளேஸ் வித் அப்டேட்டட் வெர்ஷன் ஆர் எரேஸ் த கண்டென்ட்ஸ் பிஃபோர் த கம்ப்யூட்டர் இஸ் டெலிவர்டு. ஸோ கம்ப்யூட்டர் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க PROMல இருக்க கண்டென்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்டேட்டட் வெர்ஷனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி வந்து அந்த கண்டென்ட்ஸை டெலீட் பண்ணிவிட்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM சொல்கிறாங்க. தட் கேன் பி எரேஸ்டு பை எக்ஸ்போசிங் இட் டு ஒன் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலமாக என்ன பண்ணணும்னா அதில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து எரேஸ் பண்ணும். Like other type of PROM, EPROM retain its like other type of PROM மாதிரி என்னென்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரியும் என்ன பண்ணணும்னா அதில் கண்டென்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பவர் ஆஃப் ஆனாலும் என்ன பண்ணணும்னா அதில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கம்பேரிங் வித் ஆல் அதர் டைப்ஸ் ஆஃப் ROM, EPROM இஸ் ஸ்லோயர் இன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ மற்றதை விட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப ஸ்லோயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு கேட்ச் மெமரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா வெரி ஹை ஸ்பீடாகவும் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். விச் இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப் தி மெமரி ரெட்ரிவல் ப்ராசஸ். இது எதுக்காண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மெமரி ரெட்ரிவல் ப்ராசஸ், மெமரியில் இருக்க டேட்டாவை வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ரெட்ரிவல்னால் எடுக்கிறது. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்காண்டி, ஸ்பீடாக ரெட்ரீவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கேட்ச் மெமரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ டியூ டு இட்ஸ் ஹையர் காஸ்ட், த CPU comes with a smaller size of cache memory compared with the size of the main memory. ஸோ இது வந்து ஹையர் காஸ்ட்டாக இருக்குது. ஸோ CPU வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ஸ் வித் ஸ்மாலர் சைஸ் ஆஃப் கேட்ச் மெமரி இருக்கும். கேட்ச் மெமரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலர் சைஸாக இருக்கும் கம்பேர் வித் தி சைஸ் ஆஃப் மெயின் மெமரியை விட இது வந்து சைஸில் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். அதனால தான் ஹையர் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் கேட்ச் மெமரி எவ்ரி டைம் தி CPU requests தி டேட்டா இட் ஹேஸ் டு பி ஃபெச்டு ஃப்ரம் மெயின் மெமரி விச் வில் கன்சியூம் மோர் டைம். என்னென்னா இப்போ கேட்ச் மெமரி இப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும்னா CPU ஒவ்வொரு டைமும் டேட்டாவை, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு இது சர்ச் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா இப்போ கேட்ச் மெமரி இல்லாட்டி அது வந்து மெயின் மெமரிக்கு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப டைம் ஆகும். இதே வந்து கேட்ச் மெமரி வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக சர்ச் பண்ணுறது எல்லாமே அந்த மெமரியில் நம்ம வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும், கேட்ச் மெமரி மூலமாக நம்ம இப்போ திரும்பி நீங்கள் அந்த டேட்டாவை வந்து இப்போ திரும்பி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் கேட்ச் மெமரியில். ஸோ அது என்ன பண்ணணும்னா கேட்ச் மெமரியிலேருந்து டேரெக்டாக CPUக்கு நம்மளுக்கு வந்து CPU என்ன பண்ணணும், CPU வந்து ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து கேட்ச் மெமரி மூலமாக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, வித்தவுட் கேட்ச் மெமரி எவ்ரி டைம் த CPU requests தி டேட்டா இட் ஹேஸ் டு பி ஃபெச்டு ஃப்ரம் த மெயின் மெமரி விச் வில் கன்சியூம் மோர் டைம். ஸோ மோர் டைம்னால நம்ம என்ன பண்ணுறோம், கேட்ச் மெமரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த ஐடியா ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஏ கேட்ச் இஸ் தட் திஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் மெமரி would store data that is frequently accessed and if possible the data that is closer to it. ஸோ இதுக்கு தான் வந்து காரணம், கேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து தேவையான டேட்டா வந்து ரெட்ரிவல் பண்ணுறதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் தி ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வேர் ரெஸ்பான்ஸ் டைம் ஆர் ஆக்சஸ் டைம் ரெஃபர்ஸ் டு ஹவு quickly the memory can respond to read or write request. ஆக்சஸ் டைம்னால் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ரெஃபர்ஸ் டு ஹவு quickly the memory can respond to a read or write requestன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து கேட்ச் மெமரி. ஸோ டயக்ராம் பார்த்துக்கோங்க, CPU கேட்ச் மெயின் மெமரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு டேட்டாவை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா கேட்சில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இல்லாட்டி மெயின் மெமரிக்கு போய் அங்கேருந்து வர ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இதான் வந்து கேட்ச் மெமரி அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி டிவைசஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர் ஆயிரும். ஸோ சாப்டர் 3 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தீங்க, அவங்களாம் இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸு, 11th பயாலஜி, 10th சயின்ஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.